Hi friends, welcome back to Prabhu Yam YouTube channel. Today நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதோடைய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்தெந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க, எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த போஸ்டிங்கான கல்வித் தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எண்ணிக்கை போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையுடைய அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் இதற்கான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வெப்சைட்டினுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், ரைட்டுங்களா? ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டுக்கு வருவீங்க. www.tnrd.tn.gov.in. ஸோ இந்த இணையதளத்தில் தான் இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் தான், ரைட்டுங்களா? ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வேகன்ஸ் பிரித்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரியலூர் பார்த்தீங்கன்னா 33 கட்டிடங்கள் கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா 52, கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா 14, கடலூர் பார்த்தீங்கன்னா 37, தருமபுரி மாவட்டம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா 21, திண்டுக்கல் மாவட்டம் 39, ஈரோடு மாவட்டம் 26, கள்ளக்குறிச்சி மாவட்டம் 33, காஞ்சிபுரம் 55, கன்னியாகுமரி மாவட்டம் பார்த்தீங்கன்னா 30, கரூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா 32, கிருஷ்ணகிரி மாவட்டம் பார்த்தீங்கன்னா 50, மதுரை மாவட்டம் பார்த்தீங்கன்னா 69, மயிலாடுதுறை 31, நாகப்பட்டினம் 18, அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாமக்கல் 33, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் பார்த்தீங்கன்னா 16, புதுக்கோட்டை 83, ராமநாதபுரம் 17, ராணிப்பேட்டை 31, சேலம் 54, சிவகங்கை 51, தென்காசி 36, தஞ்சாவூர் ரொம்ப அதிகப்படியான வேகன்சி கொடுத்துருக்காங்க. 91 காலிடங்கள் கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா 91 காலிடங்கள், அப்புறம் புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா 83 காலிடங்கள், தேனி பார்த்தீங்கன்னா 20, நீலகிரி 9 வேகன்சி கொடுத்துருக்காங்க, தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா 32 காலிடங்கள், அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 72 காலிடங்கள், திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 24 காலிடங்கள், திருப்பத்தூரில் 24 காலிடங்கள், திருப்பூரில் பார்த்தீங்கன்னா 19 காலிடங்கள், திருவள்ளூர் பார்த்தீங்கன்னா 88 காலிடங்கள், திருவண்ணாமலை 69, திருவாரூர் 38 காலிடங்கள், வேலூர் பார்த்தீங்கன்னா 26, விழுப்புரம் பார்த்தீங்கன்னா 60, இறுதியாக விருதுநகர் மாவட்டத்தில் 50 காலிடங்கள். இல்லை அதிகப்படியான காலிடங்கள் பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் பார்த்திங்கன்னா 88, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா 91, அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் பார்த்திங்கன்னா 83 இடங்கள் கொடுத்துருக்குறாங்க.
அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எத்தனை வேகன்சி நம்ம பார்ப்பதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதற்கான நீங்கள் பார்த்துக்கொள்வதற்கு அந்த வெப்சைட் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி போய்ட்டு நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ உதாரணத்துக்கு தஞ்சாவூர்னு வச்சுங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஷோன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு எந்த மாவட்டன்றது பார்த்து அதை செலக்ட் பண்ணி, உதாரணத்துக்கு இப்போ கடலூர் அப்படின்னா கடலூர்ன்றத கிளிக் பண்ணிவிட்டு ஷோன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா கடலூர் மாவட்டத்திற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். உங்களுக்கு டவுன்லோடுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி கிராம ஊராட்சி செயலாளர் பதவிக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ சம்பளம் எவ்வளோ தராங்க அப்படின்னா ரூபாய் 15,900 50,400 தராங்க. தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள கிராம ஊராட்சி செயலாளர் எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1483 கட்டிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரைட்டுங்களா? தமிழகம் முழுவதும் மொத்த கட்டிடங்கள் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா 1483 கட்டிடங்கள். அதுக்கடுத்த வயது வரம்பு 1/7/2025 அன்று உள்ளவாறு வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பொது பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 32 வயது வந்து கொடுத்துருக்காங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரபினர் பார்த்தீங்கன்னா 18 முதல் 34 வயது, ஆதி திராவிடர் அருந்ததியர், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் ஆதரவற்ற விதவை 18 முதல் 37 வயது, மாற்றுத்திறனாளிகள் அதிகபட்ச வரம்பிலிருந்து 10 ஆண்டுகள் வரை நீட்டிப்பு, முன்னாள் இராணுவ வீரர் பொதுப்பிரிவு 18 முதல் 50 வயது, முன்னாள் இராணுவ வீரர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரபினர், ஆதி திராவிடர், பட்டியல் பழங்குடியினர் 18 முதல் 55 வயது. வேறு எந்த அரசு பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் இராணுவ வீரர் மேற்கண்ட வயது சலுகை பெற இயலாது சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி. ஸோ இதற்கு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ரைட்டுங்களா? 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்த குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு வரை பார்த்திங்கன்னா தமிழ் மொழியை வந்து படிச்சிருக்கணும். விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்கன்னா பொது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பார்த்திங்கன்னா ரூபாய் 100, ஆதி திராவிடர், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 50 ரூபாய். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 9/11/2025. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.